பிச்சு வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்லலாம் பிச்சு இஸ் ஃபுல்லி கவர்டு. அதனால் வாட்டர் உள்ளே போய் மாய்ஸ்சர் ஆகிருக்குங்கிறதுக்கு சான்சஸ் வெரி 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 லெஸ். முன்ன மாதிரிலாம் கிடையாது. முக்கியமான விஷயம், ஹோல் டே கேம் இஸ் கான். பேசிக்கலி த மேட்ச் இஸ் அ 4-day மேட்ச். 4 நாள் மேட்ச்சில் ட்ரா பண்ணுறது சான்சஸ் ஈஸி. அவங்க 400 அடித்தாலும் நம்ம பதிலுக்கு 400 அடித்தாலும் 2.5 நாள் ஆகிடும். ஸோ மீதி 1.5 நாளில் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது அன்லஸ் சம்படி பேட்ஸ் வெரி பேட்லி ஆர் சம்படி போல்ஸ் மிராக்குலஸ்லி, அதுமாரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இந்த மழை வந்தது இந்தியாவுக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரபிள் தான். இந்தியன்ஸ் திங்க் டேங்க் ஆல்சோ கேன் திங்க் பெட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட்லி இந்த பிரேக்கில். பட் மழையினால பிச்சு வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிரா ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படிதானே? நாளைக்கு பாதி நாள் இருக்கலாம், ஃபுல் டேவும் போகலாம். அதெல்லாம் பார்க்கச்சே ஓரளவுக்கு டிரா நோக்கி தான் அந்த மேட்ச் போகுமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக தான். எல்லா மேட்ச்லையும் இதுமாதிரி டாஸ் வின் பண்ணி 150, 120, 180ன்னு அடிச்சு பண்றதுனால ஒரு அட்வான்டேஜ் கிடைக்க மாட்டேங்கிறது. அக்காச்சி இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 3 பேர்ல அவர் தான். ஈவன் பும்ராவோட அவர் தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தார் இன்னைக்கு. சிராஜ் ரொம்ப சுமாராக தான் போட்டார், பும்ரா நல்லா போட்டார். பட் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அது வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, 3 ஸ்பின்னருமே ஈக்குவல். வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டு தான். அதாவது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எல்லாருமே ஈக்குவல், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் சீனியர் அப்படின்னு பார்க்கலாம். கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பாலர் கவாஸ்கர் டிராஃபி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தேர்ட் டெஸ்ட் வந்து பிரிஸ்பெயின் கபால நடக்குது. முதல் நாள் ஆட்டம் வந்து மழையால ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்தியன் டீம்ல ஒரு 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியன் டீம்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மழையின் காரணமா இந்த ஆட்டம் எந்த மாதிரி போக்குல போகும் அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா மஸ்ட் வின் மேட்ச் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்தியா இருக்காங்க. ஒரு 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் இருக்கும், அண்ட் தென் ஃபாஸ்ட் இதுல வந்து அர்ஷித் ராணாக்கு பதில் ஒருத்தரங்க எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனா வாஷியை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில ஜடேஜாவை கொண்டு வந்தாங்க. இந்த மூவ் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாஷி விளையாடுனாரு, செகண்ட் மேட்ச்ல அஸ்வின், இப்போ தேர்ட் மேட்ச்ல ஜடேஜா. எப்படி பாக்குறது? செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 செலக்ஷனுமே நல்லா இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆகாஷ் தீபை எடுப்பாங்கன்னு நினைச்சா ராணாவை தைரியமா இறக்கினாங்க. அது பெரிய போல்டு மூவ். நம்ம எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது கிளிக் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவருடைய பேஸ் பவுன்ஸு அந்த பிச்சுக்கு பெருத்துக்கு கரெக்டாக சூட் ஆச்சு. நல்லாவும் போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். அதுவும் அவர் எடுத்த விக்கெட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் விக்கெட்ஸு. அதனால் ரொம்ப இந்தியாவுக்கு நல்ல சாதகமாக போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் 2வது மேட்ச்சில் அந்த அடிலைட் விக்கெட்டில் ஃபுல் லென்த்தில் போடுற நார்மலாக போடுற ஃபாஸ்ட் பவுலர் தான் நமக்கு சூட் ஆகும். அதனால் வந்து ஆகாஷ் தீப் எடுப்பாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம், எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, ராணா வந்து டெபியூவில் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, அவரை வந்து என்கரேஜ் பண்ணணுன்ட்டு அவர் எடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிளிக் ஆகலை, அந்த பிச்சு அவங்களுக்கு சூட் ஆகலை. அதனால் அவரும் நிறைய ஷார்ட் பாலாக போட்டு, இன்ஃபேக்ட் டிராவஸ் ஹெட்டுடைய நிறைய ரன்னுக்கு அவர் தான் காரணம். ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் அவர் தான், மெயின் ரீசன் அவர் தான். அதனால் இப்போ வந்து தைரியமாக அவரை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இவர் எடுத்திருக்காங்க ஆகாஷ் தீப்பை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 3 பேரில் அவர் தான். ஈவன் பும்ராவோட அவர் தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தார் இன்னைக்கு நம்ம பார்த்த 13 ஓவர் தான், 13.2 ஓவர்ஸும் ரொம்ப போட்டிருக்காங்க. அதில் வந்து இவர் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு ஆகாஷ் தீப். 3 ஓவர்லேயே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணார். நிறைய 2-3 நல்ல பால்லாம் போட்டார். சிராஜ் ரொம்ப சுமாராக தான் போட்டார், பும்ரா நல்லா போட்டார். பட் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அது வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது ரொம்ப விஷயம் இல்லை. பட் நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, ஸ்பின்னர் சாய்ஸு வந்து ஸ்பின்னர் ட்ராப் சேஞ்ச் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம் எல்லாருமே. ஹோல் வேர்ல்டு ஹஸ் எக்ஸ்பெக்டட் அ சேஞ்ச் ஃப்ரம் இந்தியன் டீம் இன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட். வாஷின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வந்து ஜடேஜாவை கொண்டு வந்தது சர்ப்ரைஸாக இருக்கு அவங்களுக்கு, இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, 3 ஸ்பின்னருமே ஈக்குவல். வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், யங் வாஷிங்டன் சுந்தர் ஹூ கேன் பேட் பெட்டர் தென் போத் ஆஃப் தம், வீரர் இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டு தான். பின்னு போட்டு தான் நம்ம ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தில் இல்லாத பிச்சு இதெல்லாம்.
அதனால இந்த 3 பேருக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எல்லாருமே ஈக்குவல், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் சீனியர் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சுந்தர் தான் யங்கஸ்ட், பட் அவர் தான் கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மேன் இப்போ இருக்கிற ஃபார்ம் படி. வேற வழி கிடையாது உங்களுக்கு. ரோஹித்தை டிராப் பண்றதுங்கலாம் நடக்காத காரியம். கோலியை டிராப் பண்றது நம்ம போன வாட்டி மேட்ச் முடிஞ்ச உடனே பேசினோம். அது எப்படி சும்மா வேணா சொல்லலாம் விராட் கோலி டிராப் பண்ண. சில பேர் எழுதுறாங்க வாஷிங்டன் சுந்தரே எடுக்கலாம் விராட் கோலிக்கு அப்படின்னா, அதெல்லாம் நடக்கிற காரியம். வாஷிங்டன் சுந்தரை கோலிக்கு ரீப்ளேஸ் பண்ணி நான் நம்பர் 5 இறக்கிட முடியுமா? அதான் சார் நீங்க சொன்ன பதில இருந்து தான் நான் கேட்கிறேன். அஸ்வின், ஜடேஜா, வாஷி 3 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா தான் பாக்குறாங்க. ஆமா, 700 விக்கெட் எடுத்த அஸ்வினும் வாஷியும் கிட்டத்தட்ட நீங்க ஈக்குவலா சொல்றீங்க. அதே மாதிரிதானே சார் பேட்டிங் ஆர்டர்லயும் நம்ம பார்க்கணும். அப்ப இதுல அப்படி பாக்குறாங்கன்னா அதுலயும் அப்படிதானே பார்க்கணும். அப்படி பார்க்க முடியாது, அப்படி பார்க்க மாட்டாங்க யாருமே. வாஷிங்டன் பேர் அஸ்வின் இதே இந்தியன் விக்கெட்டா இருந்தா எடுத்த உடனே அஸ்வின் இந்தியன் பிச்சர்ஸா இருந்தா அஸ்வினுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒரு ஸ்பின்னர் இருந்தாலும் அவர் தான். ஒரு ஸ்பின்னர் ஆட மாட்டாங்க இந்தியாவில் எப்பவுமே, 2 ஸ்பின்னர். ஏன்னா ப்ராப்ளமே வருது இல்லை, ட்ராப் பண்ற ப்ராப்ளமே. 3-4 வருஷமா நீங்க நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, வெதர் வி லைக் இட் ஆர் நாட், ஒரு டெம்ப்ளேட் வாஸ் ட்ரான் 3 years பேக். ஃபாரின்ல போனா இந்தியா வில் பே மினிமம் பிளே 3 பேசஸ், 1 மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் அண்ட் 1 ஸ்பின்னர் ஒன்லி. அந்த 1 ஸ்பின்னருங்கிற ஆடுறது ட்ரை பண்ணுச்சே. நம்ம ஜடேஜாவை தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவருக்கு ஃபீல்டிங் இருக்கு, பேட்டிங் நல்லா ஆடிடுறாரு, லெஃப்ட் ஹேண்டர், அதனால நல்ல அட்வான்டேஜ்னு அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. 2 ஸ்பின்னர் இருக்குச்சு, ஜடேஜா அஸ்வின் ஆயிடுறது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கார் வாஷிங்டன் சுந்தர் 3வது ஸ்பின்னர். ஏன்னா அவருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு, அவரால் ஒரு ஸ்பின் விக்கெட்ல நல்லாவே விக்கெட் எடுக்க முடியுங்கிற ப்ரூவ் பண்ணிட்டாரு. 2 தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு நியூசிலாந்து எடுத்து. அவர் எல்லாருக்கும் புரியுது சார், ஸ்டார். இப்போ ஸ்பெஷல் பிளேயர் அவர். இப்போ இந்தியாவுக்கு ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கிற பிளேயர் எத்தனை பேர்னா, அதில் 3-4 பிளேயர் எடுத்தால் அதில் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டார். அதை வந்துட்டார். இப்போ 11ல் ஆடாமல் இருக்கலாம், கண்டினியூஸாக டீமில் இல்லாமல் இருக்கலாம், பட் அவர் ஒரு ஸ்பெஷல் பிளேயருங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துட்டார். அதனால இது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இந்தியன் பிச்சர்ஸில் வேணால் அப்ளிகபிளாக இருக்கலாம். 3 ஸ்பின்னர் ஒரே மாதிரி. அஸ்வின் நானா சீனியரிட்டி, அஸ்வின் ஆடக்கூடாது அப்படின்னு. அஸ்வின் அவருக்கு 3 வருஷமாவே அவர் அப்படியே அதே மாதிரி பிராண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். நான் ரைட்டுன்னு சொல்லல, அதே தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் பாத்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த பிட்ச்ல பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவ் பாசிட்டிவா அமையுமா இல்ல நெகட்டிவா அமையுமா இந்தியாவுக்கு? பாசிட்டிவா அமையுமாங்கிறது மேட்ச் இப்போ எப்படி போறதுன்னு பொறுத்து தான் சொல்ல முடியும். நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது ரைட் மூவ் தான் நான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நீங்க இப்போ ஆஃப்டர் ரெயினுக்கு அப்புறம் இந்த கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க, பிஃபோர் ரெயினுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல இல்ல. ரெயினுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. டாஸுக்கும் ரெயின் எக்ஸ்பெக்டட் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவன் நாளைக்கு கூட ரெயின் வரலாம்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு மண்டே தான் கொஞ்சம் வெதர் கிளியர் ஆகணும் அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. முக்கியமான விஷயம், கடைசி இப்போ போன நியூசிலாந்து சீரீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்து எவ்வளோ அடித்தோம்? 46 ஆல் அவுட் ஆகிட்டோம். டீம் வி லாஸ்ட் த மேட்ச் ஆல்சோ. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 150 ஆல் அவுட் ஆனோம். அண்ட் we were lucky to save the match because of Bumrah and other fast bowlers performance. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆனாலும் அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் மூவ் 150 ரன் அடிச்சிருந்து ஒரு டீம் ரெக்கவர் ஆனது காரணமே நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்து எவ்வளோ அடிச்சோம்? 180. ஸோ we have to go only by the experience what we have. எல்லா மேட்ச்லையுமே டாஸ் வின் பண்ணி 150, 120, 180ன்னு அடிச்சு பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் கிடைக்க மாட்டேங்கிறது. நம்ம அடிக்கணும் எந்த பிச்சிலுமே. இப்போ 150 ஆல் அவுட் ஆன பிச்சை, 180 ஆல் அவுட் ஆன பிச்சாக இருக்கட்டும், 150 ஆல் அவுட் ஆன பிச்சாக இருக்கட்டும், எதுவுமே ஸ்கோரபிள் பிச்சு. 250, 300 அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்த்தில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி நம்ம ஈஸியாக 250, 225 அடிச்சிருக்கலாம். அதை விட்டோம். போன மேட்ச் அப்படிதான். அது 150 பிச்சே இல்லை, 250, 300 அடிச்சிருக்க வேண்டிய பிச்சேஜ். அவங்க அடிச்சா அவங்க 300, 350. அதுக்கு அவ்வளோ அடிக்கட்டாலும் நம்ம 275, 250 அடிச்சிருக்கலாம். யாராவது ஒரு பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்கோர் 260, 270 வந்திருக்கும். அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஃபைட் பண்ணியிருக்கலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு லக்கில் ஏதாவது ஒரு
ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கலாம். அதை கோட்டை விட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு நான் வந்து குரூடாக சொல்லணும்னா, நம்ம பேட்ஸ்மேனை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடாமல் இருந்திருக்கோம்னு என்னுடைய ஃபீலிங் இந்த வாட்டி. ஆமாம், அப்படிதான் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து அவங்களை 400 கூட அடிக்கலாம். பிச்சு வந்து நம்ம 13 ஓவர் பார்த்ததுல பிச்சு ரொம்ப பவுன்ஸால ரொம்ப சீமும் மட்டும் இல்லை, ஸ்விங்கும் ஆகல. அதனால 400 450 நம்ம பதிலுக்கு 450 அடிக்கலாம். அப்போ அடிச்சாதான் பேட்ஸ்மேனுக்கே நம்பிக்கை வரும். அதுவும் ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லை, விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சா அது விடுங்க. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும். யார் ரிஷப் பந்தே ஒன்றும் எந்த ஒரு 50 கூட அடிக்கல, ஏதோ ஒரு 37 அடிச்சாரு. சுப்மான் கில்லும் 2 இன்னிங்ஸ்லையும் 27 இதுதான். ஃபார்ம்ல இருக்காருன்னு இதுதான். ஜெய்ஷ்வால் ஃபார்ம்ல இருக்காரு, போன வாட்டி அடிக்கல, அது வேற விஷயம். அண்ட் விராட் கோலி ஃபார்ம்ல இருக்காரு, அவெல்லாம் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டா அது ஃபார்மா? ஒரு மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ் அடிச்சாலே ஃபார்ம் தான், அதை பத்தி சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் பேக் டு பேக் ரன் அடிக்கலனாலும் ஃபார்ம் தான். அதுதான் இந்த மேட்ச் தான் குரூஷியல் அவளுக்குலாம். இந்த மேட்ச் தான் will prove whether Virat Kohli is really getting into the form or just in the freak century அப்படின்னு. அந்த செஞ்சுரி அடிச்சதே ஒரு அதிர்ஷ்டவசமா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. விராட் கோலி பேரி பேட்ஸ்மேன்லாம் அதிர்ஷ்ட விளையாட்டுமா செஞ்சுரி அடிக்கிறான்னு சொல்றது மகா தப்பு. நம்ம ஒரு இதுக்கோசரம் பேசுறோம், ஒரு ஆர்குமெண்ட்கோசரம் பேசுறோம். பட் நம்ம இந்த இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு தான் ஆட முடியும், அவங்க மேல நம்பிக்கை வச்சு தான் ஆட முடியும். அதனால இதுல ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. பட் ஒரு டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடாம ஆப்போனன்ட்ஸ் பேட்டிங் கொடுத்து அந்த பிச்சு எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பேட்ஸ்மேன் அடைச்சே சக்சீட் ஆகிறதுக்கு சான்சஸ் பெட்டர். இப்போ என்னன்னா, நானும் கேட்டேன், கமெண்ட்ரி பேனல்ல சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, ஸோ வந்து பிச்சில் கொஞ்சம் சி மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல? ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் நாளைக்கு மேட்ச் ஒரு வேலை நடந்துச்சுன்னா அந்த சி மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கிடைச்சதுன்னா விக்கெட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. பட் வந்து பிச்சு வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் பிச்சு இஸ் ஃபுல்லி கவர்டு. அதனால் வாட்டர் உள்ளே போய் மாய்ஸ்சர் ஆகிருக்குங்கிறதுக்கு சான்சஸ் வெரி 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 லெஸ். முன்ன மாதிரிலாம் கிடையாது. சில வென்யூஸில் கவர்ஸ்லாம் ரொம்ப 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 மோசமாக இருக்கும், சரியாக பண்ண மாட்டாங்க, கிரவுண்ட்ஸ் பண்ணும் தப்பு பண்ணிவிடுவாங்க. அதனால் வாட்டர் வில் சீப் இன். ஹோல் டே ரெயின் போகிறதுன்னு நினச்சிங்க, அதேமாதிரி ஹெவி ரெயினில் வந்து வாட்டர் வில் சீப் இன் டு த பிச். அப்போ வந்து மாய்ஸ்சர் ஆகிடும். அதனால் பிச்சு இது சீம் கண்டிஷன் ஆர் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. இப்போ வந்து பிச்சு கவர்லாம் வந்து டெக்னாலஜினால நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்ல ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் பிச்சு வந்து இந்த மழையினால் பிச்சு டேமேஜ் ஆகிருக்குமோ, பிச்சு வந்து வேறு வேலை போலர்ஸ் ஃபேவரபிளுக்காக டேர்ன் ஆகிருக்குமான்னு சொல்ல முடியாது. அது வந்து கண்டிஷன் தான் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. பட் நாளைக்கு இந்த ஹோல் டே வந்து பிச்சு கவரில் இருக்குது. அண்டு நாளைக்கு மார்னிங் ரெயின் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஃப்ரெஷ் விக்கெட்டு, ஓரளவுக்கு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குச்சு, பவுலர்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, பால் இஸ் ஸ்டில் நியூ, இன்னும் 13 ஓவர் தான் போட்டிருக்காங்க. அண்டு டுமாரோ இன்னைக்கு பார்த்த 13 ஓவர்லேயே அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க என்ன தப்பு பண்ணணும்னு இந்தியனுக்கு தெரியும். என்ன லென்த்து சரியாக போடலையா, என்ன நம்ம வந்து போலிங்கில் ஏதாவது மாற்ற முடியுமா இருக்கான்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் எப்போவுமே நாளைக்கு அதனால் கூட சான்சஸ் இருக்குது, இந்தியா கேன் கம் பேக். இட்ஸ் டூ ஏர்லி நவ். 13 ஓவர் வச்சுன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் இது டூ ஏர்லி டு கமிட் எனி திங் அபவுட் வாட் வில் ஹேப்பன் டுமாரோ. முக்கியமான விஷயம், whole day game is gone. Literally the match, basically the match is a 4-day match. நாளைக்கு half an hour முன்னாடி ஆரம்பிப்பாங்க, 8 ஓவரோ 9 ஓவரோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 8 ஓவரோ 9 ஓவரோ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிளே கேன் பி எக்ஸ்டெண்டட் பை half an hour ப்ளஸ் half an hour இன் கேஸ் ஆஃப் இது இந்த ரன் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடல, ரன் ரேட் கம்மியாக இருக்குது, ஓவர் ரேட் கம்மியாக இருக்குன்னு. எப்படி இருந்தாலும் 87 ஓவர்ஸ் இன்னைக்கு 77 ஓவர்ஸ் லாஸ்ட்டு. அது எவ்வளோ 25 ஓவர் 30 ஓவர் தான் மேக்கப் பண்ண முடியும் ஒவ்வொரு நாள் ஆடினால. ஒவ்வொரு நாள் வெதரும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 4 நாள் மேட்ச்சில் ட்ரா பண்ணுறது சான்சஸ் ஈஸி ஓரளவுக்கு. அவங்க 400 அடித்தாலும் நம்ம பதிலுக்கு 400 அடித்தாலும் 2.5 நாள் ஆகிடும். ஸோ மீதி 1.5 நாளில் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது அன்லஸ் சம்படி பேட்ஸ் வெரி பேட்லி ஆர் சம்படி போல்ஸ் மிராக்குலஸ்லி, அதுமாரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி இருக்கலாம். கிரிக்கெட்டில் இது எனிதிங் கேன் ஹேப்பன், நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இந்த மழை வந்தது இந்தியாவுக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரபிள் தான்.
Indians think tank also can think better and differently as the break இந்த பிரேக்கில். அதனால் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரபிள் தான் அந்த மழையினால. பட் மழையினால பிச்சு வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஃபுல் டே ரெயின் பெய்யும் போது பால் வந்து அவுட் சைட் ஃபீல்ட் போகும்போது கொஞ்சம் ஈரமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிச்ச கேமு அம்பையர்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்க கேமை? துளி கூட ரெயின் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஆடிட்டு இருக்கச்சே லேசாக மழை பெஞ்சுருந்தா ஆடிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்களுக்கும் 2 ஓவர் 3 ஓவர் கூட ஆடுவாங்க. ரொம்ப சிவியராக இருக்கச்சே தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இவங்க கேம் வேண்டாம் அப்புறம்னு பெவிலியனுக்கு போவாங்க. பட் அதே மேட்ச்சு திருப்பி ரிசியூம் பண்ணின கண்டிஷன்ஸ் ஆர் நம்பர் 1, நாட் ஈவன் 1 drop ஆஃப் ரெயின் ஷுட் பி இன் தி ஏர். நம்பர் 2, பால் வெட்டார அளவுக்கு கண்டிஷன் இருக்கக்கூடாது திருப்பி ரிசியூம் பண்ணுச்சே. அதனால் திருப்பி ஆரம்பிக்கச்சே பால் வெட்டு எல்லாம் இருக்காது. பட் அவுட்ஃபீல்ட் ஸ்லோ ஆகிடும். ஆமாம், வெட் அவுட்ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வெட் அவுட்ஃபீல்ட்லாம் இல்லைன்னா ரன் கம்மியாயிடும். 4லாம் போகாது, 3, 2 அது மாதிரி தான் நிறைய வரும். நிறைய பேட்ஸ்மேன் ஹேவ் டு ரன் ஃபாஸ்ட் அண்டு ரன் ரேட் வில் ஸ்லோ டவுன். அதேமாரி இதெல்லாம் இருக்கே தவிர பிச்சுனாலேயோ அவுட்ஃபீல்டுனாலேயோ ஒரு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை, அப்படி தானே? சொன்னேன், டூ ஏர்லி டு சே தட். பட் இப்போ இன்னைக்கு கண்டிஷனை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபோர்காஸ்ட் நாளைக்கும் மழை இருக்குங்கிற, நாளைக்கு பாதி நாள் இருக்கலாம், ஃபுல் டேவும் போகலாம். அதெல்லாம் பார்க்கச்சே ஓரளவுக்கு ட்ரா நோக்கி தான் அந்த மேட்ச் போகுமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. முதல் நாள் ஆட்டம் வந்து மழையினால பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஈஸ்வரன்.